ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மொட்டை மாடி தோட்டத்தில் ஒரு சாதாரண செடியை பார்க்க போகிறதில்ல, நம்ம குடும்பத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய வீட்டிலையே இயற்கையான மருந்தாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பிரித்து நடவு செஞ்சு வச்ச இந்த லெமன் கிராஸ் செடி எவ்வளோ அழகாக செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது பல பேருக்கு வெறும் டீ போடுற புல்லு மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இதோட உண்மையான சக்தி என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நான் கடைசியில் சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு மருத்துவ செலவை கூட குறைக்க உதவலாம். ஒரு கேள்வி, உங்கள் வீட்டில் அடிக்கடி சளி, இருமல், உடல் சோர்வு, செரிமான கோளாறு, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதுக்காக நீங்கள் மாத்திரை அதிகமாக வாங்குறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஏன்னா வெறும் ஒரு தொட்டியில் வளர்க்கக்கூடிய இந்த லெமன் கிராஸ் செடி பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. ஆனால் இந்த செடியை சரியான முறையில் வளர்க்கலைன்னா வளர்ச்சி கம்மியாயிடும் ஃப்ரெண்ட். முதல்ல இந்த லெமன் கிராஸ் செடி நான் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு நறுமண மூலிகை. இதோட இலைகளை கையில் தேய்த்து பார்த்தா எலுமிச்சை வாசனை வரும். அதனால தான் இதுக்கு லெமன் கிராஸ்னு பெயர் வந்தது. இதுக்கு மிகவும் குறைந்த பராமரிப்பில் வளரக்கூடிய செடி. ஒரு தடவை நட்டா பல வருஷங்கள் தொடர்ந்து அறுவடையை பார்க்கலாம். நண்பர்களே, உங்கள் வீட்டில் லெமன் கிராஸ் செடி இருக்கா? இருந்தால் எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ முக்கியமான விஷயம், மண்கலவை எப்படி இருக்கணும்னு. நான் பயன்படுத்துகிற மண்கலவை 40% சிவப்பு மண், ரெட் சாயில், அப்படி இல்லைன்னா தோட்டத்து மண், 30% கம்போஸ்ட், 20% கொக்கோபீட், 10% மணல் எடுத்துக்கோங்க. இந்த கலவையில் வேர் வளர்ச்சி வேகப்படுத்தும், தண்ணீர் தேங்கி நிற்காது, செடியும் ஆரோக்கியமாக வளரும். ஆனால் நிறைய பேர் ஒரு பெரிய தவறு பண்ணுறாங்க. அது என்னன்னா, கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவறை, அந்த என்ன தவறுன்னு சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் செடி ஒருபோதும் அழியாது. லெமன் கிராஸ் நல்லா வளரணும்னா குறைஞ்சது 5 முதல் 6 மணி நேரம் சூரிய ஒளி தேவை. முழு நாள் வெயிலில் கிடைச்சா, இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலே இருந்தாலும் இன்னும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். நிழலில் வளர்க்கலாம், ஆனால் வளர்ச்சி ரொம்ப மெதுவாக இருக்கும். உங்களுக்கு மாடி தோட்டத்தில் அதிக வெயில் வருதா அல்லது நிழலான பகுதியில் வச்சுருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது தண்ணீர் பற்றி பார்க்கலாம். பல பேர் தினமும் நிறைய தண்ணி ஊற்றுறாங்க. அது தவறு. மண்ணின் மேல் பகுதி காய்ந்த பிறகு தான் தண்ணீர் ஊற்றணும். பொதுவாக கோடைக்காலம் தினமும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட ஊற்றலாம். மழைக்காலம் தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றினா போதும். லெமன் கிராஸ் அதிக தண்ணீரால் அழியும், தண்ணீர் குறைவானால் அல்ல. இதுதான் பல பேருக்கு தெரியாத ரகசியம். இப்போ உரங்கள் 15 நாளுக்கு ஒரு முறை மண்புழு உரம் அல்லது கம்போஸ்ட் கொடுக்கலாம். மாதத்துக்கு ஒரு முறை பஞ்சகாவியம் அல்லது ஜீவாமிர்தம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொடுத்தீங்கன்னா வேகமாக வளர்ச்சி வரும். வீட்டில் கிடைக்கும் வாழைப்பழத்தோல் உரம், முட்டை ஓடு பொடி, தேமோ கரைசல், இவைகளை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த இயற்கை உரத்தை அதிகமாக பயன்படுத்துறீங்க? மண்புழு உரமா அல்லது கம்போஸ்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் கிராஸ் கிட்டத்தட்ட நட்ட பிறகு 60 முதல் 90 நாட்களில் அறுவடை செய்யலாம். நான் 2 மாதத்தில் 60 நாளில் அறுவடை செஞ்சுருக்கேன். வேரோட பிடுங்கக்கூடாது, வெளிப்புற தண்டுகளை மட்டும் வெட்டி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது தொடர்ந்து அப்படி வெட்டி எடுத்திங்கன்னா அப்போ தான் தொடர்ந்து புதிய தண்டுகள் வளரும். ஒரு செடியிலிருந்து பல வருடங்கள் அறுவடையை நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமான பகுதியே, இந்த செடி ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கணும்னு. நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த லெமன் கிராஸ் டீ குடித்தா நம்மளுக்கு கிடைக்கும். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ரொம்ப உதவுது. இது சூடான டீயாக குடித்தா சளி, தொண்டை எரிச்சல் போன்றவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உணவு செரிமானத்திற்கு இந்த டீ உதவுது. வயிற்று உப்புசம் உங்களுக்கு குறைய உதவுது. மன அழுத்தம், இதனோட நறுமணம் மனதை நல்லா அமைதிப்படுத்த உதவுது. உடல் சோர்வு, காலை ஒரு கப்பு லெமன் டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா உடலை நல்லா புத்துணர்ச்சியாக வச்சுக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம்னா, டீ, சூப், கசாயம், ஹெர்பல் பவுடர், நறுமண எண்ணெய், இப்படி நம்ம பயன்படுத்தலாம். வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன ரகசியம் நினைவிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பல பேர் செய்கிற மிகப்பெரிய தவறு, லெமன் கிராஸ் செடியை சிறிய தொட்டியில் வளர்ப்பது தான். இது வேகமாக பரவும் வேறு அமைப்புடைய செடி. அதனால் குறைஞ்சது 18 முதல் 24 இன்ச்சு தொட்டி பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் செடி பிரமாதமாக வளரும். நண்பர்களே, நம்ம வீட்டில் ஒரு லெமன் கிராஸ் செடி இருந்தாலே நம்ம குடும்ப ஆரோக்கியத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும். குறைந்த செலவு, குறைந்த பராமரிப்பு, அதிக நன்மைகள். அதனால் இன்னும் வளர்க்கலைன்னா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா, இந்த லெமன் கிராஸ் பற்றி உங்களுக்கு தெரிந்த இன்னொரு பயனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நண்பர்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மாடி தோட்ட பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். ஹாப்பி கார்டனிங். ஹாவ் அ நைஸ் டே.